بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே உரித்தானது. அல் குர்ஆனுடைய 67வது சூரத்துல் முல்க் உடைய விளக்க உரையை நம்ம திங்கள் முதல் வியாழன் வரை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வியாழன் வரை இந்த வகுப்புகள் இரவு 8:30 மணிக்கு இந்திய நேரத்தின்படி ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது 67வது சூரத்துல் முல்குடைய 3வது ஆயத்தினுடைய விளக்க உரை இன்ஷா அல்லாஹ். முதல் வகுப்புல திங்கட்கிழமை நம்ம என்ன பார்த்தோம்? சூரத்துல் முல்குக்கு ஒரு அறிமுகம். அதற்கு அடுத்தது 2வது வகுப்புல சூரத்துல் முல்குனுடைய முதல் ஆயத் உடைய விளக்க உரை. அடுத்தது புதன்கிழமை சூரத்துல் முல்குனுடைய 2வது ஆயத்தினுடைய விளக்க உரை. இன்றைக்கு 4வது வகுப்பு சூரத்துல் முல்குனுடைய 3வது ஆயத்துடைய விளக்க உரை இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த 3 ஆயத்துகளுமே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோடு தான் ஆரம்பிக்குது. இந்த சூரா எப்படி ஆரம்பிக்குது? தபாரக என்று அல்லாஹ்வை புகழ்ந்த விதமாக ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை பாருங்க, தபாரக அல்லதி. அல்லதி அப்படின்னு ஆரம்பிக்குது. அல்லதி அப்படின்னா என்ன? எந்த ஒருவர், யார் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அல்லதி அப்படின்னா அந்த, அது யாரை குறிக்குது? அல்லாஹ்வை குறிக்குது. தபாரக அல்லதி பியதிஹில் முல்க், யாருடைய கையில் அல் முல்க் இருக்கிறதோ அப்படின்னு வரும்போது அல்லதி அப்படிங்கிறது யாருடைய, அதாவது இந்த இடத்துல அல்லாஹுடைய அப்படின்னு அர்த்தம். இது முதல் ஆயத். 2வது ஆயத்துல பாருங்க, அல்லதி خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. அந்த 2வது ஆயத்தும் அல்லதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை பத்தி தான் ஆரம்பிக்குது. இந்த 3வது ஆயத்தும் கூட அதே மாதிரிதான் ஆரம்பிக்குது. அல்லதி خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. இந்த ஆயத்தும் கூட அல்லதி அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது சூரத்துல் முல்குனுடைய முதல் 3 ஆயத்துகளும் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய, அதாவது அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய ஆயத்துகள். அதுல 1வது ஆயத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய முலூக்கிய குத்ரா அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய குத்ரத் எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அது அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துது, அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை, அதிகாரத்தை அறிமுகப்படுத்துறது. அதற்கு அடுத்த அந்த 2வது ஆயத், அதுவும் அல்லாஹ்வை பற்றி தான் பேசினாலும் அது எதை பற்றி பேசுது? அல்லாஹ்வுடைய படைப்பு ஆற்றலை பற்றி பேசுது. குறிப்பாக மனிதர்கள், ஜின்கள், இவங்களை படைத்ததை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2வது ஆயத்துல பேசுறாங்க. அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத் என்று சொல்லும் பொழுது எந்த படைப்பினங்களுக்கு மௌத் ஹயாத் இருக்குதோ அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறாங்க. குறிப்பாக அல் குர்ஆன் மனிதர்களுக்கும் அதை தொடர்ந்து இந்த பூமியில் வசிக்கக்கூடிய ஜின்களுக்குமான அந்த செய்தி அப்படிங்கிறதுனால இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை, ஜின்களை படைத்ததை பற்றி, அந்த ஆற்றலை பற்றி, என்ன நோக்கத்திற்காக அவர்களை படைத்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுறாங்க. இப்ப இந்த 3வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பாற்றல் தான் மறுபடியும் பேசப்படுது. ஆனா இங்க பூமியில உள்ள மனிதர்களை பற்றி அல்லாஹ் பேசல, மாறாக பூமிக்கு மேல் உள்ள வானங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறாங்க. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ஆற்றல், குறிப்பாக அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல், அல்லாஹ்வுடைய கருணை எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற அந்த ததப்பருடைய கோணம் இங்கே முன்வைக்கப்படுது. சரி, இப்போ இந்த சூராக்குள்ள நம்ம போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரால, இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க? அல்லதி خلق سبع سماوات طباقا. அல்லதி خلق, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்ததை பற்றி பேசுறாங்க. خلق அப்படின்னா அவர் படைத்தார் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் காலிக். அல் காலிக் அப்படின்னா படைப்பாளர் அப்படின்னு அர்த்தம். ஹல்க் அப்படின்னா அந்த படைப்பு, படைத்தல். இப்ப இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதி خلق, அவங்கதான் படைச்சாங்க, அவர்தான் படைத்தார். எதை?
சபஅ ஸமாவாத்தின். சபஅ அப்படின்னா 7. சமாவாத் அப்படிங்கிறது சமா என்ற வார்த்தையினுடைய பன்மை. சமா அப்படின்னா என்ன? பொதுவாக சமா அப்படின்னா வானம் அப்படின்னு மொழிபெயர்த்துருவாங்க இல்லையா? ஆனா சமா அப்படிங்கிறது வானம் மட்டும் அல்ல, மனிதனுக்கு மேல எவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அத்தனைக்குமே சமா அப்படின்னு தான் பெயர். இப்ப மனிதனுக்கு மேல மேகங்கள் இருக்கின்றன, அந்த மேகங்களையும் சமா என்று சொல்லக்கூடிய வழமை அந்த காலத்து அரபிகள்கிட்ட இருந்தது. அவங்களுடைய அப்படிங்கிற அந்த அகராதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம், அவங்களுக்கு முந்தைய காலத்தினுடைய அரபிகள் கிட்ட அஸ்ஸமா என்ற வார்த்தை மனிதனுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த விஷயத்தின் குறிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதை சுட்டி காண்பிக்கிறார். அப்ப சமா அப்படின்னா என்ன? மனுஷனுக்கு மேல இருக்கிறது எல்லாமே சமா. அது மேகங்கள் ஆகட்டும், மேகங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வானங்கள் ஆகட்டும், அவை எல்லாற்றுக்குமே சமா அப்படின்னு சொல்லப்படும். இந்த இடத்துல எது குறிப்பிடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வானங்கள் குறிப்பிடப்படுது. பொதுவா வானங்களை பற்றி வரும் பொழுது மனிதனுக்கு வானத்தை பற்றிய தெளிவான உறுதியான கல்வி என்பது இன்று வரை இல்லை. ஏன்னா வானத்தை அணுகி கூட மனிதர்களால் பார்க்க முடிஞ்சது. பூமியை சுற்றி நிலவு இருக்கிறது, நிலவு சுற்றி வருது. இந்த நிலாவுக்கு போறதையே ஒரு பெரும் சாதனையாக மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பூமி மாதிரி இன்னும் சில கிரகங்கள் இருக்கின்றன, அதுல சில கிரகங்களுக்கு போறதே ஒரு பெரும் சாதனைக்கான ஒரு முயற்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆள் இல்லாத அந்த சேட்டலைட்டுகள் அனுப்புறது, இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா சாதனையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வானம்ங்கிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது. அப்போ வானத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்களோ அதை கொண்டு தான் நமக்கு தெளிவான உறுதியான ஒரு கல்வி, தெளிவான உறுதியான ஒரு செய்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்ம இங்கேன்னு பாக்குறோம், நீல நிறத்துல ஒண்ணு தெரியுது. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? அது நீல நிறத்துல நமக்கு தெரியறது அது ஒளி, அதாவது லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய காரணங்களால் தான் தெரியுது. உண்மையில அங்க திடமாக எதுவுமே இல்லை அப்படின்லாம் பேசுறாங்க. ஏன்னா மனிதர்களுடைய பார்வை அவ்வளவு தூரம் தான் போயிருக்கு. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல பேசுறாங்க. அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அல்லதி خلق سبع سماوات طباقا. سبع سماوات, 7 வானங்கள். சபா அப்படின்னா 7, சமா அப்படின்னா மனிதனுக்கு மேலே இருக்கக்கூடியது. இந்த இடத்துல அது வானத்தை தான் குறிக்கிறது. ஏன்னா அல்லாஹ் வானத்தை பற்றி தான் இங்க பேசுறாங்க. எத்தனை வானங்கள் என்று பேசுறாங்க? 7 வானங்கள். அந்த 7 வானங்கள் எப்படி இருக்குது? திபாகா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. திபாகா அப்படின்னா என்ன? தபகா அப்படின்னா அடுக்கு அடுக்காக அப்படின்னு அர்த்தம். இது ஒரு தபக் அப்படின்னா இது ஒரு அடுக்கு. திபாக் அப்படின்னா அடுக்கு அடுக்கு அடுக்காக, அதாவது ஒன்று அதற்கு மேல் இன்னொன்று, அதற்கு மேல் இன்னொன்று, அதற்கு மேல் இன்னொன்று அப்படின்னு போயிட்டே இருக்குது. அதுக்கு தான் திபாகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 7 வானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சென்று சொல்லும் பொழுது அந்த 7 வானங்கள் எப்படி இருக்குது? ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கடுக்காக ஒரு சீரான முறையில் இருக்குது, ஒழுங்கான முறையில் இருக்குது. சும்மா கலைஞ்செல்லாம் இல்ல. 7 வானம் இருக்குது அப்படின்னு வரும்போது 7 வானம் ஒன்னோட ஒண்ணு முட்டிக்கிட்டெல்லாம் இல்ல, இடிச்சுக்கிட்டெல்லாம் இல்ல. தெளிவாக ஒரு வானத்திற்கும் இன்னொரு வானத்திற்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது. இன்னொன்னு, ஒரு வானம் அப்படிங்கிறது உறுதியான ஒரு தளம். இன்னும் வானத்தை பற்றி அறியாத விஞ்ஞானிகள் வானம்ங்கிறது ஒரு தளமெல்லாம் இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வானத்தை படைத்த, அந்த ஒரு வானம் அல்ல, அந்த 7 வானங்களையும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வானம்ங்கிறது உறுதியான ஒரு தளம். மேலே ஒரு முகடு, ஒரு தளம் ஆக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா அது விழுந்துரும். தூண் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதை அல் குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப நாம பார்க்கக்கூடியது இன்னும் சரியாக வானத்தையே நம்ம பார்க்கல. வானத்துடைய திசையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அங்கே ஒரு வானம் இருக்குது, அதுதான் பூமிக்கு அருகில் உள்ள வானம். இன்னும் பூமிக்கு அருகில் உள்ள அந்த வானத்தையே மனிதர்கள் அடையவில்லை. அது கிட்ட கூட இன்னும் போல, தூரத்திலேருந்து பாக்குறாங்க. அந்த வானத்து கிட்ட போகும்போதே பார்வை தடுமாறிடுது. அதுதான் பூமிக்கு அருகில் உள்ள வானம். சமாஉத் துன்யா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க. துனியாவுடைய உலகத்தினுடைய வானம், அதான் உலகத்துக்கு பக்கத்துல இருக்கிற வானம், அதுதான் நம்ம முதல் வானம்னு சொல்லுவோம். அதற்கு மேல இரண்டாவது வானம் இருக்குது, அதற்கு மேல மூன்றாவது வானம் இருக்குது, அதற்கு மேல நான்காவது வானம், அதற்கு மேல ஐந்தாவது வானம், அதற்கு மேல் ஆறாவது வானம், அதற்கு மேல் ஏழாவது வானம் என்று அடுக்கு அடுக்கு அடுக்காக 7 வானங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக சீரான முறையில் ஒரு ஒழுங்கான கட்டமைப்பில் இருக்கிறது. அந்த வானம், அந்த 7 வானங்கள், அவற்றை படைத்தது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வானத்தை பார்க்கறதுக்கே மனிதன் தடுமாறுறான். ஆனா அந்த வானத்தை படைத்து அதையும் சீராக ஒன்றின் மேல் ஒன்றாக படைத்து அதற்கு மேல் குர்சி, அதற்கு மேல் அர்ஷ், அந்த அர்ஷின் மீது உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த அர் ரஹ்மான் அப்படின்னு யோசிக்கும் போது அர் ரஹ்மான் எவ்வளவு மகத்தானவன், அந்த அல்லாஹ், அந்த இறைவன் எவ்வளவு மகத்தான இறைவன், எவ்வளவு பேராற்றல் உடைய இறைவன் அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். இந்த ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தாலே அப்பேற்பட்ட ஆற்றலுடைய அந்த இறைவனுக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு முழுமையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள வரணும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அந்த அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த அல்லாஹ்வுக்கு சரியான ஒரு அடிமையாக நாம் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும். இந்த ஆயத்துக்களை படிக்கும் போது நம்மிடத்தில் வர வேண்டிய கேள்விகள், நம்மிடத்தில் வர வேண்டிய சிந்தனைகள், நம்மிடத்தில் வர வேண்டிய ததப்புர் அப்படிங்கிறது இவை போன்ற கேள்விகள் தான். இதன் அடிப்படையில நம்முடைய இதயங்கள், நம்முடைய கல்புகள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் படிந்தவையாக மாற வேண்டும். அதுதான் இந்த தஃப்சீர், இந்த ததப்புருடைய இலக்கு. குர்ஆனை நாம் ஓதுவதனுடைய, யோசிப்பதனுடைய இலக்கு அப்படிங்கிறது. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை எப்படி நமக்கு தொடர்ந்து சொல்றாங்க? அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும். மன்னிக்க, அது இரண்டாவது ஆயத். இங்க அல்லதி خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت. இந்த 7 வானங்களை திபாகா, ஒன்றின் மீது ஒன்றாக ஒழுங்காக சீராக படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கடுக்காக ஒழுங்காக சீராக ஒரு சிறந்த கட்டமைப்போடு படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு கட்டளையிடுறாங்க. மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத். மா தரா, இங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட கேட்கிறாங்க, சொல்றாங்க. அதுல வந்து நமக்கு ஒரு கட்டளை இடுறாங்க, நீ பாரு. ரா அப்படின்னா பாக்குறது, கண்ணால பாக்குறதுக்கு ரா அப்படின்னு சொல்லுவோம். கண்ணால பார்த்து வந்து செய்தி வந்தால் அதற்கும் ரா அப்படின்னு சொல்றது உண்டு, அதை சிந்தித்து பார்க்கறதுக்கும் ரா அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா அடிப்படையில ரா அப்படிங்கிறது கண்ணால பாக்குறது. இங்க குறிப்பாக கண்ணால பாக்குறத பத்தி தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறாங்க. மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத். அர் ரஹ்மானுடைய படைப்பில் நீ எந்த ஒரு குறையையும் ஒழுங்கீனத்தையும் சீரற்ற தன்மையையும் பார்க்க மாட்டாய் அப்படின்னு சொல்றாங்க. நீ பாரு, ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவுமே தென்படாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் கூட்டத்துக்கிட்ட பேசல, மனிதர்களே அப்படின்னு கூப்பிட்டு பேசல, மோமின்களே அப்படின்னு கூப்பிட்டு பேசல. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரிடம் பேசுறாங்க. இங்க ஒற்றைப்படையில தான் வருது. மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். நீங்க பாருங்க அப்படின்னு கூட்டத்துக்கிட்ட அல்லாஹ் சொல்லல, நீ பார். நீ பார்க்கும் பொழுது நீ அதுல எந்த ஒரு குறையையும், எந்த ஒரு ஒழுங்கீனத்தையும், எந்த ஒரு சீரற்ற தன்மையும் பார்க்க முடியாது. மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான், அர் ரஹ்மானுடைய படைப்பில் நீ எந்த ஒரு குறையையும் பார்க்க மாட்டாய். ஃபர்ஜிஇல் பஸர, அடுத்தது அல்லாஹ் மறுபடியும் ஒரு கட்டளை, ஃபர்ஜிஇல் பஸர. ஃபர்ஜிஇ அப்படின்னா என்ன? ரஜஅ அப்படின்னா திரும்புறது. இந்த வார்த்தை நமக்கு பழக்கமான வார்த்தை தான் இல்லையா? ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால், அதுவும் குறிப்பாக நம்முடைய காலகட்டத்துல ஏதாவது ஒரு மனிதன் இறந்து விட்டால் என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி
ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னா நிச்சயமாக, லில்லாஹ் இன்னா லில்லாஹ் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன் இன்னும் நிச்சயமாக, இலைஹி அவங்களை நோக்கி தான், ராஜிஊன் நாம் திரும்புவோம். அந்த ரஜா அப்படிங்கிற வார்த்தையில வந்தது தான் அந்த ராஜிஊன்ங்கிற வார்த்தை. அதே வார்த்தை இங்க வந்திருக்கு. அதை வந்து அல்லாஹ் கட்டளையாக சொல்றாங்க. ஃபர்ஜிஇ, நீ முதல்ல பாரு, எந்த ஒரு குறையும் பார்க்க முடியாது. ஃபர்ஜி, மறுபடியும் பாரு, அதாவது நீ திரும்ப திரும்ப பார், அந்த வானத்துடைய திசையை நோக்கி பார், நீ எந்த ஒரு குறையும் பார்க்க முடியாது. ஃபர்ஜிஇல் பஸர், நீ வந்து மறுபடியும் கவனித்து பார் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். முதல்ல பாரு, எந்த குறையும் பார்க்க முடியாது, மறுபடியும் பாரு, திரும்பவும் ஆராய்ந்து பார், எந்த ஒரு குறையும் நீ பார்க்க முடியாது. ஹல் தரா மின் ஃபுதூர், உன்னால ஏதாவது ஒரு குறையை பார்க்க முடியுதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல தன்னுடைய படைப்பை கூர்ந்து கவனிக்க சொல்லி, யாரால் முடியுமோ அவர்களை ஆராய சொல்லி கட்டளையிடுறாங்க. இந்த இடத்துல மனிதர்களில் சிலர் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தவறு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காண்பிக்கிறோம். என்னது? அல்லாஹ்வை பத்தி யோசிச்சு பார்ப்பாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிந்தித்து அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. அல்லாஹ்வை பற்றி யோசித்தால், அல்லாஹ்வை பற்றி சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும்? மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறது குறைபாடு உடையது. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கத்தான் போக முடியும் மனிதனுடைய அறிவு. அப்ப அதன் அடிப்படையில சிந்திக்கும் பொழுது, ஆமா, நம்மை படைத்தவங்க ஒருத்தவங்க இருக்கணும், அவங்க வணக்கத்துக்குரியவங்களாகவும் இருக்கணும், அவங்களுக்கு இல்ம் கல்வி ஞானம் அப்படிங்கிறது இருக்கணும், அவங்க கருணை மிக்கவங்களா இருக்கணும், அவங்க நம்மளை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சில சிஃபாத்துகளை, இறைவனுடைய ஒரு சில தன்மைகளை மட்டும் தான் மனிதன் தன்னுடைய சிந்தனையை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய உணர்வுகளை கொண்டும் சிந்தனையை கொண்டும் முயற்சிக்கும் போது உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எத்தனை புரிஞ்சுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய பண்புகள்ல ஒரு 10ஓ 15ஓ புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் சிலவற்றை இப்படி இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கலாம். அப்ப கூட உறுதியா சொல்லிட முடியாது இல்லையா? அப்ப அல்லாஹ்வை எப்படி நம்ம அறியறது? அல்லாஹ்வை அறிவதற்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வை பற்றி விரிவான துல்லியமான கல்வியை பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. யோசிச்சா அல்லாஹ் இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு ஒரு சில பண்புகளை புரிஞ்சுக்கலாம். ஆனா அல்லாஹ்வை பற்றி நமக்கு விரிவான, துல்லியமான, ஆழமான கல்வி வேணும். அல்லாஹ் யார் அப்படிங்கிறத, இறைவன் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத மிகச் சரியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது இறைவனே தன்னை பற்றி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத படிக்கிறதுல தான். இறைவனே தன்னை பற்றி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத படிக்கிறத தான், கற்றுக்கொள்றதன் மூலமாகத்தான் இறைவன் யாருங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இறைவன் தன்னை பற்றி சொல்றது எங்க இருக்குது? அல் குர்ஆன்ல இருக்கு. இறைவனே இறக்கி வைத்த அந்த வழிகாட்டு நூலாகிய அல் குர்ஆன்ல இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்ப அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய, அல்லாஹ் இறக்கி வைத்த வழிகாட்டுவதற்கான இறுதி நூலாகிய அல் குர்ஆனை படிப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த குர்ஆனை அல்லாஹ் யாருக்கு இறக்கி வைத்தார்களோ, இந்த குர்ஆனுக்கு விளக்கத்தையும் சேர்த்து அல்லாஹ் யாருக்கு இறக்கி வைத்தார்களோ, அந்த இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. இறைவனிடமிருந்து செய்தி வரணும். அந்த செய்திக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? வஹ்யி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனிடமிருந்து வஹி வரணும். அந்த வஹியின் மூலமாக மட்டும் தான் இறைவனை பற்றி சரியாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வஹிங்கிறது அல் குர்ஆனாக வெளிப்பட்டது. குர்ஆனாக அல்லாஹ் இறக்கி வச்சாங்க. அதே போல அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக அந்த இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இன்னொரு வஹி அல்லாஹ் இறக்கி வச்சாங்க. குர்ஆன் ஒரு வஹி, வஹியினுடைய ஒரு வகை. அந்த இறுதி இறை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த குர்ஆனுடைய விளக்கமாகவும் வஹி இறக்கி வச்சாங்க. அது அவங்களுடைய சொல் செயல் எல்லாம் இந்த குர்ஆனுடைய விளக்கம். அப்போ அல்லாஹ் வஹியாக இறக்கி வைத்த அல் குர்ஆனுக்கு விளக்கமாக அந்த இறுதி இறை தூதருக்கு ஒரு ஞானத்தை இறக்கி வைக்கிறாங்க. அதற்கு அல் ஹிக்மா அப்படின்னு பேரு. அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் கிதாப் வ அல் ஹிக்மா என்று இரண்டு விஷயங்களை சொல்வாங்க.
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வைத்தது எவை என்று சொல்லும் பொழுது அல் கிதாப் வ அல் ஹிக்மா என்று சொல்வாங்க. அல் கிதாபுங்கிறது நூல், வேத நூல். அது எது? அல் குர்ஆன். அல் ஹிக்மாங்கிறது என்ன? ஞானம். அது எது? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரம், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை. அதுதான் நபி வழி, அஸ் சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம அரபியில சொல்லுவோம். அப்ப அதை கொண்டு தான் அல்லாஹ் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அல்லாஹ்வை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு துல்லியமான விரிவான கல்வி அப்படிங்கிறது கிடைக்காது. மாறாக யோசிக்கும் போது நாம் வரம்புகளை கடந்து, எல்லைகளை கடந்து தவறான முடிவுகளை எட்டுவதற்குத்தான் வாய்ப்பு அதிகம். அதனால் அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பது அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பது என்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய படைப்பு ஆற்றலை விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய ஞானத்தை விளங்கிக் கொள்ளலாம். அப்படி ஒரு அணுகுமுறையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்து பாருங்கள். அவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த அந்த அறிவு, அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவற்றுடைய வெளிப்பாடுதான் இந்த படைப்புகள். அப்போ படைப்புகளை கூர்ந்து கவனிப்பதன் மூலமாக அந்த படைப்புகள் எப்படி படைக்கப்பட்டு இருக்கின்றன, எந்த தன்மைகளோடு இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்ப்பதன் மூலமாக அவற்றை படைத்த அந்த இறைவனுடைய பேர் ஆற்றல் எப்படிப்பட்டது, அந்த இறைவன் எவ்வளவு மகத்தானவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப எதை யோசிக்கணும்? அல்லாஹ்வுடைய படைப்புகளை யோசிக்கணும். அல்லாஹ்வை பற்றி நாம யோசித்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன செய்யணும்? வஹியை அணுகணும். வஹி என்பது எது? அல் குர்ஆனும் அஸ் சுன்னாவும். அந்த சுன்னாவை எங்கேருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம்? ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மூலமாக. அப்ப அல் குர்ஆன் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மூலமாக தான் அல்லாஹ்வை அறிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ்வை பற்றி யோசிப்பதற்கான, அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதற்கான முறைங்கிறது எது? அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்தல். அந்த படைப்புகளை பற்றி சிந்திக்க சொல்லிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல நமக்கு சொல்றாங்க. முதல்ல 7 வானங்களை பற்றி சொல்லி அதை நீங்க கூர்ந்து கவனிங்க என்று சொன்ன அல்லாஹ், குறிப்பாக சொன்ன அல்லாஹ் அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க? மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான், அர் ரஹ்மானுடைய படைப்புல நீங்க எந்த ஒரு குறையையும் பார்க்க மாட்டீங்க. மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத், நீங்க எந்த ஒரு தஃபாவுத்தையும், எந்த ஒரு குறைபாடையும், ஒழுங்கீனத்தையும், சீரற்ற தன்மையும் பார்க்க மாட்டீங்க என்று பொதுவாகவே முடிக்கிறாங்க. வானம் பூமி மட்டுமல்ல, இறைவனுடைய எந்த படைப்பை நீங்கள் ஆராய்ந்தாலும் இந்த தன்மையை பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த 7 வானங்களை பார்த்து அதுல குறைகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இன்றைக்கு ஒரு கட்டடம் கட்டுறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டடத்துல தான் வசிக்கிறோம். சிலர் நம்மளே சிலர் கட்டடத்தை கட்டக்கூடிய பொறியாளர்களாக, இன்ஜினியர்களாகவும் இருக்கிறாங்க. எந்த ஒரு கட்டடமும் சில வருடங்கள் கடந்த பிறகு விரிசல் விட ஆரம்பிக்கும். நீண்ட காலம் ஆச்சு அப்படின்னா அந்த கட்டடத்துடைய மேலே இருக்கக்கூடிய தளத்திலேயே விரிசல்கள் வர ஆரம்பிக்கும். பல 10 ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த கட்டடம் வலுவிழக்க ஆரம்பிக்கும். குறிப்பா தளம் நிறைய விரிசல்கள் விட்டு, அடுத்தது மழை பெஞ்சிச்சுன்னா அது வழியா தண்ணி எல்லாம் இறங்க ஆரம்பிக்கும் இல்லையா? சில நேரம் புதிய கட்டடங்களுடைய தளங்களிலேயே மேல தண்ணி ஊத்தி பார்க்கும் போது அதுல நீர் கசிவு ஏற்படுறது பார்க்கலாம், லீக் ஆகுறது பார்க்கலாம். அப்ப மறுபடியும் அந்த இடத்த பூசணும் அப்படின்லாம் வரும் இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த அந்த 7 வானங்களை பற்றி சொல்றாங்க. அப்ப அதுல என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உடைய படைப்பில் எந்த ஒரு குறையையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. குறிப்பாக இந்த 7 வானங்களை பற்றி நீங்க பார்க்கும்போது அல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஜில் பஸர, மீண்டும் நீங்க பாருங்க. முதல் தடவை பாத்தீங்க, எந்த குறையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, மறுபடியும் பாருங்க. ஃபர்ஜில் பஸர், உங்கள் பார்வையை மீண்டும் அதன் பக்கம் திருப்புங்க. ஹல் தரா மின் ஃபுதூர், நீங்க மறுபடியும் பார்த்த பிறகாவது ஏதாவது ஒரு உடைசலை, ஏதாவது ஒரு கிழிசலை, ஏதாவது ஒரு பிளவு, ஏதாவது ஒரு பழுது, ஏதாவது ஒரு குறை, இதை நீங்க பார்க்க முடியுதா? அந்த வானத்துல நீங்க பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்ப மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கட்டளையிடுறாங்க.
இங்க கட்டளையாகவே தான் வருது. என்ன கட்டளை அது? நீ பாரு என்று சொல்றாங்க. இப்ப இதுல ஒற்றைப்படையாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? நீங்க பாருங்க அப்படின்னா நம்மள எல்லாரும் பார்க்கணும். அதுல ஆராயக்கூடிய தன்மையுடைய சிலர் பார்த்துட்டு மத்தவங்ககிட்ட சொன்னா மத்தவங்க நம்ம கேட்டுக்குவோம். அப்படிதானே? ஆனா இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தனிநபரையும் பார்க்க சொல்றாங்க. ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور الذي خلق سبع سماوات طباقا. அவர்தான் அல்லாஹ் தான் அந்த 7 வானங்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கடுக்காக படைத்தாங்க. ما ترى في خلق الرحمن من تفاوت. அந்த அர் ரஹ்மானுடைய படைப்புல எந்த ஒரு குறையையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, எந்த ஒரு ஒழுங்கீனத்தையும் இதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஃபர்ஜில் பஸர். உங்களுடைய பார்வையை மீண்டும் அதன் பக்கம் திருப்புங்க, மறுபடியும் அது பாருங்க. ஹல் தரா மின் ஃபுதூர். அப்பயாவது ஏதாவது ஒரு உடைச்சல், ஒரு பழுது, ஒரு பிளவு அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியுதா அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. பார்க்க முடியாது அப்படிங்கறதான் அப்படி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளில் ஒரு படைப்பாகிய அந்த வானம், அதை பற்றி இங்க பேசுறாங்க. அந்த வானம் எத்தனை வானமா இருக்குது? 7 வானங்களாக இருக்கிறது. அந்த 7 வானம் எப்படி இருக்குது? ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணுன்னு இல்ல, அல்லது கண்ணா பின்னான்னு கலைஞ்செல்லாம் இல்ல. ஒன்றின் மேல் ஒன்றாக, சீராக, அடுக்கடுக்காக, உறுதியாக இருக்குது. ஒண்ணு மேல ஒண்ணு கட்டும் போது அப்படியே கீழே விழுந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒவ்வொரு வானமும் ஒவ்வொரு தளமாக உறுதியா நிக்குது. ஒரு வானத்துக்கு மேல இன்னொரு வானம், அதற்கு மேல் இன்னொரு வானம் என்று 7 வானங்கள் அடுக்கடுக்காக ஒன்றின் மீது ஒன்று இருக்கு. அவ்வளவு இருந்தும் அந்த வானத்துல எந்த ஒரு பிளவு அப்படிங்கிறது இல்லை, எந்த ஒரு விரிசல் அப்படிங்கிறது இல்லை, எந்த ஒரு குறைபாடு இல்லை, எந்த ஒரு ஒழுங்கீனமான சீர் இல்லாத தன்மைங்கிறது இல்லை. மாறாக அது எப்படி இருக்குது? ஒழுங்காக, சீராக, உறுதியாக இருக்கு. இதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க நமக்கு? அல்லாஹுடைய படைப்புகளை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்க. அதன் மூலமாக இந்த படைப்பாளர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிக்கலாம், நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். இது ஒவ்வொரு மனுஷனுக்குமே அல்லாஹ் சொல்றாங்க. இது மூமின்களுக்கு மட்டும் சொல்லல. இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் இதை சொல்லல. ஒவ்வொரு மனிதன்ட்டு சொல்றாங்க, நீ இந்த வானத்தை பார், இந்த வானத்துடைய ஒழுங்கை பார். ஒட்டுமொத்தமாக அர் ரஹ்மானுடைய அந்த படைப்புகளை கூர்ந்து கவனித்துப்பார். அதுல எந்த ஒரு குறையும் பார்க்க மாட்டேன். ஒவ்வொன்றும் ஒழுங்காக, சீராக அமைக்கப்பட்டிருப்பதை, படைக்கப்பட்டிருப்பதை பார்க்க. அப்ப இவை எல்லாவற்றையும் படைத்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? இந்த எல்லாவற்றுக்கும் தேவையான விஷயங்களை கொடுத்து அவற்றுடன் கருணையோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? இதுல நாமளும் வசிக்கிறோம். நாமும் அந்த இறைவனுடைய அந்த அர் ரஹ்மானுடைய கருணையை அனுபவிக்கிறோம். அப்ப அந்த அர் ரஹ்மானுடைய கருணைக்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டாம். அதுதான் இங்கே மறைமுகமாக எழுப்பப்படக்கூடிய கேள்வி. இறைவனுடைய படைப்புகளை பாருங்க, எந்த குறையும் இருக்காது. மறுபடியும் பாருங்க, எந்த குறையும் இருக்காது. ஏதாவது ஒரு குறை உன்னால் பார்க்க முடிகிறதா? ஏதாவது சீரற்ற தன்மை பார்க்க முடிகிறதா என்று இறைவன் கேட்கும் பொழுது அதன் பின்னணியில ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவையும் சீராக படைத்த இறைவன் வாழ்க்கையை சீராக ஆக்கிக் கொள்வதற்கு என்று ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை முறைக்குத்தான் தீனுல் இஸ்லாம் அப்படின்னு பேர். அந்த வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. அந்த இறை தூதர்களுக்கு வேத நூல்கள் அல் கிதாப் அப்படின்னு ஒவ்வொரு நூலாக இறக்கப்பட்டது. கடைசியாக வந்த நூல் அல் குர்ஆன். அதன் மூலமாக எந்த விதமான வாழ்க்கையை வாழணும் என்பதை அல்லாஹ் ஆகிய அந்த இறைவன் நமக்கு சொல்றான். அதனுடைய நடைமுறை எப்படி இருக்கும் என்பதை அந்த இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த குர்ஆனை ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால் அதை இப்படித்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம்.
அப்ப இதுல பின்னணியில இருக்கக்கூடிய கேள்வியும் வழிகாட்டுதலும் இதுதான். இறைவனுடைய இந்த படைப்புகளை பாருங்க, குறிப்பாக 7 வானங்களை பாருங்க. ஏன் இறைவனுடைய எந்த படைப்பையுமே நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, அதுல அந்த ஒழுங்கும் சீரும் இருப்பதை பார்ப்பீங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கை மட்டும் ஒழுங்கில்லாமல் சீரில்லாமல் இருக்கலாம். மனிதன் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையும் கூட ஒழுங்காக சீராகத்தானே இருக்கும். இந்த வானங்கள், இந்த பூமிகள், அவற்றுக்கு இந்த ஒழுங்கையும் சீரையும் கொடுத்த அந்த இறைவன், அதில் வசிக்கக்கூடிய மனிதன் ஆகிய நமக்கும் அந்த ஒழுங்கையும் சீரையும் கொடுத்திருக்கணும் தானே. அந்த ஒழுங்கும் சீரும் உடைய வாழ்க்கைக்கு பேருதான் இஸ்லாம். அந்த இஸ்லாம் அப்படின்னா என்ன, அது எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது? அல் குர்ஆனை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அந்த அல் குர்ஆனுடைய நடைமுறை எப்படி இருக்கும், நடைமுறை வடிவம் எது அப்படிங்கறத எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது? இறைவனுடைய கடைசி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதைத்தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் நமக்கு சுட்டி காண்பிக்கிறாங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ்வுடைய ஒரு குறிப்பிட்ட பெயர் வருகின்றது. அல்லாஹ்வுடைய பெயர்களில் முக்கியமான பெயர்களில் இது ஒன்று. எந்த பெயர் வருது? அர் ரஹ்மான். ما ترى في خلق الرحمن من تفاوت. அர் ரஹ்மானுடைய படைப்பில் எந்த ஒரு குறையையும் ஒழுங்கீனத்தையும் நீங்க பார்க்க முடியுதா என்று கேட்டு முடியாதுங்கிறது சொல்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹுடைய படைப்பு என்று அல்லாஹ் சொல்லாம அர் ரஹ்மானுடைய படைப்பு என்று சொல்றாங்க. அல் குர்ஆனிலேயே இந்த அர் ரஹ்மான் என்ற வார்த்தை ஒரு தனி தன்மையோடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு மாற்றாக அர் ரஹ்மான் என்ற வார்த்தை தான் அல் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டு, மிக முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த இடத்துல அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக எந்த வார்த்தை இருக்குன்னு பார்த்தோம்னா அர் ரஹ்மான் என்ற வார்த்தை தான் இருக்கும். அப்ப அந்த அர் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன, அந்த பெயருடைய அர்த்தம் என்ன, அதை தெரிந்து கொண்டு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓதும் இல்லையா? அல் குர்ஆனுடைய முதல் சூரா அல்ஹம்து சூரா என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா, அந்த சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி வருது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த இடத்துல பாருங்க அர் ரஹ்மான் அர் ரஹீம். அப்ப அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவையும் பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். 9வது சூறாவான தௌபாவை தவிர, சூரத்து தௌபாவை தவிர மீதி உள்ள ஒவ்வொரு சூறாவையும் பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லி தான் ஆரம்பிக்கும். அர் ரஹ்மான் அப்படிங்கிறது மிக முக்கியமான பெயர். அல்லாஹ்வுடைய பெயர்களில் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெயர். ஒவ்வொரு பேருமே தெரிஞ்சுக்கணும். அதுல குறைஞ்சபட்சம் இதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல அர் ரஹ்மான்ங்கிறது மிக முக்கியமானதாக வரும். அப்ப அர் ரஹ்மான் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன? பல அரபி வார்த்தைகளை போல இந்த அர் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையும் 3 எழுத்துக்களை வேறு எழுத்துக்களாக கொண்டு வந்திருக்கு. ரா ஹ மீம். அதுல இருந்து தான் ரஹ்மா அப்படிங்கிற வார்த்தை வருது. ரஹ்மா அப்படின்னா என்ன? கருணை. அதுல இருந்தா ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. ரஹ்மான் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கருணை மிக்கவர், அருள் உடையவர், அருள் பிறருக்கு அருள் பாலிக்கக்கூடியவர் அப்படின்னு. இது கூடவே ரஹீம்ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அந்த அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு பார்க்கிறோம். ரஹீம் அப்படிங்கிற அந்த பெயரும் கூட இதே 3 எழுத்துக்களை வேறு எழுத்துக்களாக கொண்டு தான் வந்திருக்கிறது. அதே ரா ஹ மீம் இந்த 3 எழுத்துக்களை கொண்டுதான் வந்திருக்கு. அதுல இருந்தா ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப ரஹீம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதுவும் கருணையாளர், கருணை மிக்கவர் அப்படின்னு தான் அர்த்தம். பிறருக்கு கருணை தரக்கூடியவர், அருள் பாலிக்கக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு, எந்த இடத்துல வித்தியாசம் வருது இருக்கு? என்ன வேறுபாடு? அரபி மொழி ரீதியாக வார்த்தைகள் எப்படி கட்டமைக்கப்படும் என்பதை நம்ம படிக்கிற அந்த இலக்கணத்துக்கு இந்த சொல் இலக்கம்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம், அரபியில சர்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு எடை போட்டு சொல்லுவாங்க, இது இந்த வசன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா நான் எப்படி சொல்றேன்னா, அது இந்த கட்டமைப்புல வருது. எந்த கட்டமைப்புல வருது? அர் ரஹ்மான் அப்படிங்கிறது ஃபஅலான் அப்படிங்கிற கட்டமைப்புல வருது.
அர் ரஹீம் அப்படிங்கிறது ஃபஈல் அப்படிங்கிற கட்டமைப்போடு வருது. இந்த ஃபஅலான் ஃபஈல் அப்படின்னா என்ன? எனக்கு அரபி இலக்கணம் தெரியாதே, இதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை நான் எளிமைப்படுத்தி இலகுபடுத்தி சுருக்கமா சொல்ற முயற்சிக்கிறேன். உங்களுக்கு அது புரியும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கவனி. செயல், இதற்கு அரபியில என்ன வார்த்தை? நேற்றைய வகுப்புல கூட சொல்லியிருந்தேன். ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தை. அமல், ஃபெயில், இந்த ரெண்டு வார்த்தையை பத்தி சொல்லி அவன் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறதையும் நேற்றைய வகுப்புல நான் சொல்லியிருந்தேன். அப்ப அந்த வார்த்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஃபெயில், ஃப, ஐன், லாம், இந்த 3 எழுத்துக்கள்ல இருந்து ஃபஅல அப்படின்ற வார்த்தை வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் செய்தான் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்தா ஃபெயில் அப்படிங்கிற இந்த 3 எழுத்துக்கள்ல இருந்தா ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஃபெயில் அப்படின்னா செயல், ஆக்ஷன். இங்கிலீஷ் கிராமர்ல சொல்லுவாங்களே வேர்ப், தமிழ் இலக்கணத்தை சொல்லுவாங்க வினை, அது அந்த ஃபெயில். அப்ப ஃபெயில் அப்படின்னா செயல். செயலை செய்யக்கூடிய மனிதனுக்கு ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயலை செய்யக்கூடிய மனிதன். இது ஃபெயில் அப்படின்னா ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய ஆக்டர் பேரு ஃபாயில். சரி, இங்க வந்திருக்கிறது என்ன? ரஹ்மான். ரஹ்மான் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குது? ஃபஅலான் அப்படிங்கிற தன்மையோட வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஅலான் அப்படின்னா அந்த செயலை செய்யறவங்க அதை ஒரு பரந்துபட்ட தன்மையோடு செய்வாங்க. அது அவங்க இயல்பிலேயே இருக்கும். இப்ப இதே ஃபஅலான்ங்கிற தன்மையில தான் ரஹ்மான் அப்படிங்கிற பெயர் வருது. அப்ப அந்த ரஹ்மான்ங்கிறது எப்படிப்பட்டது? ரஹ்மானுடைய அந்த ரஹ்மா, கருணை அப்படிங்கிறது பரந்துபட்ட தன்மை உடையது. அது அந்த ரஹ்மானுடைய இயல்பிலேயே உள்ளது. ரஹ்மான் அப்படின்னா யாரு? கருணை மிக்கவங்க. அந்த இறைவனுடைய இயல்பே, இயற்கை தன்மையே கருணைங்கிறது தான். அதுவும் யாருக்கு கருணை? அது பரந்துபட்டது, எல்லாருக்கும் கருணை தரக்கூடியது. அர் ரஹ்மான் அப்படின்னா எல்லாருக்கும் கருணை புரியக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். தன்னை நம்பினவங்களுக்கு மட்டும் அல்ல, முஸ்லிம்கள் மூமின்களுக்கு மட்டும் அல்ல, தன்னை நம்பாத மக்களுக்கும், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும், இறைவனுடைய எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட கருணை புரியக்கூடியவர் தான் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் உடைய கருணைங்கிறது எப்படிப்பட்டது? அது ரஹ்மத்துல் ஆம்மா, இது பொதுவான கருணை. இதுல எல்லாருக்கும் பங்கு உண்டு. இறைவனை நம்பாதவர்களுக்கும் இறைவனை எதிர்ப்பவர்களுக்கும் கூட பங்கு உண்டு. அதுதான் ரஹ்மான். ஏன்னா அர் ரஹ்மான் அப்படின்னா என்ன? கருணையே வடிவானவங்கன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதுதான் அர் ரஹ்மான். முழுக்க முழுக்க கருணை உடையவங்க, அது அவங்களுடைய இயல்பு. அந்த கருணை முழுக்க முழுக்க கருணை உடையவங்கன்றதுனால அந்த கருணை அவங்களுடைய படைப்புகள் எல்லாவற்றுக்கும் போய் சேரும். அவங்களை நம்பாதவங்க, எதிர்க்கிறவங்க எல்லாருக்குமே போய் சேரும். அதுதான் அர் ரஹ்மான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அர் ரஹ்மான் என்ற வார்த்தையை சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அல்லாவை என்னவாக நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்றாங்க. இந்த அர் ரஹ்மான் பார்க்கும்போது அர் ரஹீம்ங்கிறதையும் சேர்ந்தே பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் அவசியமானதுதான். ஏன்னா பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சேர்த்தே தான் சொல்றோம். அப்ப அர் ரஹ்மானை தெரிஞ்சுக்கும் போது அர் ரஹீமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரஹீம் அப்படிங்கிறது ஃபஈல் அப்படிங்கிற அந்த முறையில வந்திருக்கு. ஃபஈல் அப்படின்னா என்ன? ஃபஈல் அப்படின்னா ஒரு செயலை செய்யறாரு, செய்யக்கூடியவர்னு அர்த்தம். என்ன விதமா அதை செய்யக்கூடியவர் அவரு? இது இந்த செயலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்காது, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று, இந்த செயல் தனிப்பட்டது, பிரத்யேகமானது. அதாவது இது எல்லாருக்குமானது கிடையாது, இது குறிப்பிட்ட சிலருக்கானது. அதான் ஃபஈல் அப்படிங்கிறதுடைய தன்மை. இப்ப அந்த ரஹீம் அப்படிங்கிறது ஃபஈல் அப்படிங்கிற அந்த வசன் அடிப்படையில வருது அப்படிங்கிற போது இந்த ரஹீமனுடைய அர்த்தம் என்ன? அது ரஹ்மா அப்படிங்கிற வேர் சொல்லேந்து வருது. அப்ப கருணை மிக்கவங்கன்னு அர்த்தம். இந்த ரஹீம் அப்படின்னா ஃபஈல் என்ற தன்மையோட வருது. ஃபஈல் அப்படின்னா என்ன? அந்த செயலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஆனா அந்த தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும், அந்த செயல் முடிவடையாது. அப்ப ரஹீமனுடைய கருணை எப்படின்னா அந்த கருணை ஆரம்பிக்கும், தொடர்ச்சியாக கருணை வந்து கொண்டே இருக்கும், அந்த கருணை முடிவடையவே முடிவடையாது. இந்த ஃபஈல் அப்படிங்கிற தன்மையில செயல், அந்த செயல் எப்படி இருக்கும்? அது எல்லாருக்குமானது இல்ல, குறிப்பிட்ட சிலருக்கானது.
அப்போ அதே அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ரஹீம்ங்கிற பெயர் உடைய கருணை யாருக்கானது? இது எல்லாருக்குமானது இல்லை, இது குறிப்பிட்ட சிலருக்கானது. யார் அந்த குறிப்பிட்ட சிலர்? மூமின்கள், முஸ்லிம்கள். அவங்களுக்குத்தான் அல்லாஹ் ரஹீமாக இருப்பார்கள். குறிப்பாக தீர்ப்பு நாள் அன்று அல்லாஹ்வுடைய கருணையை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜின்னும் எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைச்சிராதா, கிடைச்சிட்டா நம்ம இன்னைக்கு தப்பிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஏங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கும் பொழுது அன்றைக்கு அர் ரஹீமுடைய கருணை கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? இந்த உலக வாழ்க்கையில, துனியாவுடைய வாழ்க்கையில யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்குத்தான் தீர்ப்பு நாள் அன்று அல்லாஹ்வுடைய கருணை என்பது கிடைக்கும். ஏன்னா அது தனிப்பட்ட கருணை, ரஹ்மத்துல் ஹாஸா. அது பொதுவான கருணை கிடையாது, ரஹ்மத்துல் ஆம்மா கிடையாது. அப்ப இங்க ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் ரஹ்மான் ஆச்சே, தீர்ப்பு நாள்ல அந்த ரஹ்மானுடைய கருணை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அர் ரஹ்மான் எல்லாருக்கும் அருள் புரியக்கூடியவங்க தான். ஆனா கால அளவு வைக்கும்போது அர் ரஹ்மான் என்ன செய்யறாங்க, அந்த செயல், அதாவது ஃபஅலான் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, அந்த செயலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், முடிவு. அப்ப ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கான அந்த செயல் எது? ரஹ்மா, கருணை. அந்த கருணைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கும். அதாவது ரஹ்மானே முடிச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்க கருணையை நீங்க இந்த இடத்துல நிறுத்தணும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இறைவனாகிய அல்லாஹ்வே என்ன செய்யறாங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் கருணை புரிவாங்க. ஆனா அது எப்போ அப்படின்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மட்டும்தான். இது அல்லாஹ்வே எடுத்த முடியும். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில, மனிதர்களுக்கான இந்த உலக வாழ்க்கையில மட்டும் எல்லாருக்கும் கருணை புரிவாங்க. ஆனா தீர்ப்பு நாள் என்று வரும் பொழுது அல்லாஹ் அர் ரஹ்மான் என்ற அந்த தன்மையுடைய கருணையை காட்ட மாட்டான். மாறாக அர் ரஹீமனுடைய அந்த தன்மையை தான் காண்பிப்பாங்க. அந்த ரஹீமனுடைய தனிப்பட்ட கருணை யாருக்கு கிடைக்கும்? அது இறைவனை நம்பியவர்களுக்கு, அதாவது அல்லாஹ்வை இறைவனாக நம்பியவர்களுக்கு கிடைக்கும். இறைவன்கிற பேர்ல வேற யாரையும் நம்பினாங்க, நான் ஒரே இறைவனை தாங்க வணங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த ஒரே இறைவனுங்கிறது அல்லாவா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லைங்க, அனே ஒரு இறைவனை வந்து முடிவு பண்ணி வணங்கிக்கிட்ட அப்படின்னு சொன்னா அப்ப சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹை மட்டுமே ஒரே இறைவனாக வணங்கப்படக்கூடிய ஒரே தெய்வமாக, கடவுளாக ஆக்கி கொண்டு அந்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து இந்த உலக வாழ்க்கையை யார் வாழ்ந்து முடித்தாரோ அவருக்கு தீர்ப்பு நாள் அன்று, கியாமத்து நாள் அன்று அர் ரஹீமனுடைய கருணை கிடைக்கும். அந்த கருணை எப்படிப்பட்டது? அது தனிப்பட்ட கருணை. இந்த உலக வாழ்க்கையில யார் மூமின்களாக, இறை விசுவாசிகளாக வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய கருணை அது. அந்த கருணை அன்றைக்கு ஆரம்பிக்கும், அது என்றென்றைக்கும் முடிவடையாது. சொர்க்கத்துடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது தானே. அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும், சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கு முடிவு இருக்குதா? கிடையாது. முடிவு இல்லாத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய இடம் தான் சொர்க்கம். இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. ஆனா மறுமையினுடைய வாழ்க்கை, அது சொர்க்கத்துடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து ஆரம்பம் மட்டும்தான் இருக்கு, முடிவு கிடையாது. அப்ப அந்த ரஹீம் உடைய அந்த கருணை, முடிவில்லாத கருணை, தனிப்பட்ட கருணை, அதை யார் அனுபவிப்பாங்க? யார் இந்த உலக வாழ்க்கையில ஈமானுடன் வாழ்ந்து மரணித்தாரோ அவங்கதான் மறுமையில அர் ரஹீமனுடைய அந்த தனிப்பட்ட கருணையை பெற்றுக் கொள்வாங்க. அந்த கருணைக்கு ஆரம்பம் மட்டும்தான் இருக்கிறது, அது முடிவே இல்லாத கருணை. அப்போ மூமின்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அந்த சொர்க்கத்துக்குள்ள என்றென்றைக்கும் இருப்பாங்க, அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. அது கியாமத்து நாள். இந்த உலக வாழ்க்கையில எல்லாரும் அல்லாஹ்வுடைய கருணையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அர் ரஹ்மானுடைய கருணை எல்லாருக்குமானது, அதை எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அர் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது நம்ம கூடுதலா ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது. அர் ரஹ்மான் அப்படின்னா எல்லாருக்கும் கருணை புரியக்கூடியவர். இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார், இந்த சூரத்துல் முல்குடைய இந்த ஆயத்தை பார்க்கிறார், அர் ரஹ்மான்ங்கிற பெயரை பார்க்கிறார், அவருக்கு வரக்கூடிய செய்தி இதுதான். என்னது? இது எல்லாமே அர் ரஹ்மானுடைய படைப்புகள். அப்ப இந்த எல்லா படைப்புகளுமே அர் ரஹ்மானுடைய கருணையை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்க அர் ரஹ்மானை இதுவரைக்கும் நம்பல, அர் ரஹ்மானை இறைவனாக இதுவரைக்கும் நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா என்ன அர்த்தம்? அர் ரஹ்மானுடைய கருணையையே நீங்க உணரல். அர் ரஹ்மானுடைய கருணை காரணமாக இந்த உலகத்துல பல விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் பெற்றுக்கொண்ட எந்த விஷயத்துக்கும் நன்றி உடையவராக நீங்கள் இல்லை. மாறாக நீங்க எப்படி இருக்கிறீங்க? நன்றி கெட்டவராக இருக்கிறீர்கள். காஃபிர் என்ற வார்த்தைக்கு மொழி ரீதியாக நேரடியான பொருள் நன்றி கெட்டவர் அப்படிங்கிறது தான்.
காஃபிருங்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியாக நேரடியான பொருள் நன்றி கெட்டவர் அப்படிங்கிறது. அப்ப அல்லாஹை தன்னுடைய இறைவனாக, அல்லாஹை மட்டுமே தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நன்றி கெட்டவர். அதுதான் அரபியில காஃபிர்னு சொல்றது. அவர் நன்றி கெட்டவர். அல்லாஹ் இங்க அவங்களுக்கு கேட்கறது இதுதான். இறைவனுடைய படைப்புகளை நீங்கள் கூர்த்து பாருங்கள். குறிப்பாக இந்த வானங்களை நீங்கள் மறுபடி பாருங்க. அதுல எந்த குறையும் நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் அர் ரஹ்மான் எல்லாருக்கும் கருணை புரிகிறாங்க, உங்களுக்கும் கருணை புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த வானம் பூமிகளுடைய படைப்பை நீங்க ஆராய்ந்து பார்த்தாலே இறைவன் இருக்கிறாங்க. அது ஒரு இறைவன் தான் இருக்கிறாங்க. இவற்றையெல்லாம் ஒரு ஒழுங்கோடு சீரோடு படைத்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஒழுங்கோடு சீரோடு வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டுதலை நிச்சயமா கொடுத்திருக்கணும். அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிச்சாலே புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அர் ரஹ்மான் இதுவரைக்கும் உங்க மேல கருணையோடு தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் உங்களை தண்டிச்சு இல்லை. உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்து நீங்கள் அர் ரஹ்மானின் மீது ஈமான் கொள்வதற்கு இறைவன் இன்னும் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அப்ப அர் ரஹ்மானை பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா அர் ரஹ்மான் மீது ஈமான் கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஈமான் கொண்ட மூமின்களாக நீங்க மாறுங்க. அப்படிங்கறதான் இந்த ஆயத்தின் மூலமாக அந்த இறைவனாகிய அர் ரஹ்மான் நமக்கு சொல்வது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க? அல்லதி خلق سبع سماوات طباقا. அவங்க தான் யாரு? அந்த அல்லாஹ் தான் خلق سبع سماوات طباقا. 7 வானங்களை திபாகாக ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கடுக்காக ஒழுங்காக சீராக அழகாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். படைத்து அவற்றை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ما ترى في خلق الرحمن من تفاوت. الرحمனுடைய படைப்பை நீ பார், அதுல எந்த குறையையும் உன்னால பார்க்க முடியாது. فرجع البصر. மீண்டும் உன்னுடைய பார்வை அதை நோக்கி திருப்பி பார். هل ترى من فطور. அதுல ஏதாவது குறையை, பிளவை, விரிசலை பார்க்க முடியுதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னால எதையும் அந்த மாதிரி ஒரு குறையை பார்க்க முடியாது. அப்ப குறைகளற்ற இந்த ஒழுங்கான படைப்புகளை படைத்த இறைவன் உன்னுடைய வாழ்க்கையும் ஒழுங்கான ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கான வழிமுறையும் கொடுத்திருக்கணும் தானே. உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான இவ்வளவு விஷயங்களையும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த இறைவன் யார்? அர் ரஹ்மான். எல்லாரும் மீதும் கருணை உடையவன். அப்ப உன் மீதும் கருணை வச்சிருப்பாங்க தானே. உனக்கும் சரியான வாழ்க்கை எது என்பதை காட்டக்கூடிய வழிமுறை கொடுத்திருப்பாங்க தானே. அந்த வழிமுறை தான் இந்த குரான்ல இருக்கு. அந்த வழிமுறை தான் இந்த குரானை பெற்றுக்கொண்டு அதை விளக்கிய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கு. இந்த குரானையும் அந்த தூதருடைய வாழ்க்கையும் படித்து பார்த்தால் அர் ரஹ்மானுடைய கருணை உனக்கும் வந்திருக்கிறது என்பதை நீ உணர்வாய், புரிந்து கொள்வாய். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது அந்த அர் ரஹ்மானுடைய கருணைக்கு நன்றியுடையவனாக நீ ஆக வேண்டாம், அல்லது நன்றி கெட்டவனாகவே நீ நீடித்து மரணிக்க போகிறாய். நன்றி கெட்டவனாக இருப்பதுதான் காஃபிர் ஆக இருப்பது. அப்படி நன்றி கெட்ட காஃபிராக நீ வாழ்ந்து மரணித்து விட்டால் உனக்கான தண்டனை எப்படிப்பட்டது யோசிச்சு. ஆனா அதற்கு மாறாக அந்த ரஹ்மானுடைய கருணையை உணர்ந்து புரிந்து நீ முன்வர ஆரம்பித்தால் அந்த அர் ரஹ்மானுக்கு நன்றி உடையவனாக நீ மாறுவாய், நன்றியுடைய அடிமையாக நீ மாறுவாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ அந்த வானங்களைப் போல சீரானதாக ஒழுங்கானதாக நீ ஆக்கிக் கொள்வாய். அப்படி ஆக்கிக் கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அர் ரஹ்மானுடைய கருணையுடைய வெளிப்பாடாக இருக்கும். அப்படி மாற்றிக்கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கை அர் ரஹ்மானுடைய கருணையை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையதாக இருக்கும். அப்படி இறைவனுக்கு அந்த அல்லாஹ் ஆகிய அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹுக்கு நன்றியோடு இருக்கும் பொழுது அந்த அர் ரஹ்மானுடைய கருணைகளில் மிகப்பெரிய கருணையான சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளதாக நீ மாறிவிடுவாய் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். அப்படி அர் ரஹ்மானுடைய அந்த கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்களாக நாம் ஆகிவிட எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றேன். என்னுடைய பெற்றோருக்காகவும் உங்களுடைய பெற்றோருக்காகவும், என்னுடைய உடன் பிறந்தாருக்காகவும் உங்களுடைய உடன் பிறந்தார், என்னுடைய உறவினர்களுக்காகவும் உங்களுடைய உறவினர்களுக்காகவும், என்னுடைய அண்டை வீட்டாருக்காகவும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்காகவும், என்னுடைய நண்பர்களுக்காகவும் உங்களுடைய நண்பர்களுக்காகவும், நம்மோடு நல்ல விதமாக நல்லெண்ணத்தோடு பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்காகவும் நான்
துஆ செய்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நேர்வழிக்காக துஆ செய்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றாக மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று துஆ செய்து இன்றைய இந்த வகுப்பை சூரத்துல் முல்குடைய 3வது ஆயத்தினுடைய விளக்கத்தை இதனுடன் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.